கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாய் அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரத்தினுடைய பிரைஸ் காட் ஹல்லேலூயா 40வது வசனத்தை கூறி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாருடைய கரங்களில் வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டீங்களா? சரி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த வேத பகுதியை குறித்து நாம் யோசிக்கும் பொழுது இந்த வேத புஸ்தகம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் சற்று அறிந்து கொண்டீர்கள் ஆனால் மிக நலமாயிருக்கும். இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்த சீஷர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவர்கள் பெற்றுக்கொண்ட போது, எப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றுக்கொண்ட போது ஒரு சபை எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததை இங்கே நாம் பார்க்கிறோம். ஒரு சபைக்கு என்ன தேவை என்பதை குறித்து இல்ல, ரட்சிக்கப்பட்டவன் அதற்கு பிற்பாடு எப்படி வாழணும் என்பதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்த வார்த்தை. ஆமென். இருக்கிறீங்களா? முதலாவது நாலு காரியத்தை பேதுரு சொல்றார். ஜனங்கள் கேட்கிறார்கள், மனம் திரும்ப என்ன செய்ய வேண்டும்? அப்போ ஃபர்ஸ்ட் படி அவர் சொல்றாரு, நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? அதற்கு ஃபர்ஸ்ட் படி சொல்லுகிறார்கள், மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க. பாவ மன்னிப்புக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஞான ஸ்நானம் எடுக்கணும், பரிசுத்த ஆவியை பெறணும், வரத்தை பெற்றுக்கொள்ளணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இத பேதுரு சொல்லி கொடுக்கிறார். அறியாத ஜனங்கள் அல்ல, இது ஒரு புதிய மார்க்கம். அப்ப இதுவரைக்கும் நாங்க வணங்கி வந்ததும் ஆராதித்து வந்ததும் அப்போ வேற வழியில இருந்தோம். இப்போ நீங்க இப்படி ஒரு புதிய உபதேசம் பேசுறீங்க, இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம்னு சொல்றீங்க. அப்ப நாங்க என்ன செய்யணும்னு கேட்டதுக்கு அவங்க சொல்றாங்க, இந்த இயேசுவை நீ ஆராதிக்க வேண்டும் என்றால், ஹலோ, இந்த இயேசுவை நீ தேவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த இயேசுவினிடத்தில் நீங்கள் வர வேண்டும் என்றால், பேதுரு அவர்களுக்கு முதலாவது சொல்லிக் கொடுக்கிற உபதேசம் மனம் திரும்புதல். என்னது? சத்தமா சொல்லுங்க, என்னது? அப்ப இயேசுவினிடத்தில் வருகிறவர்கள் மனம் திரும்பாமல் என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க மக்களே. வர அப்ப பேதுரு அன்னைக்கு சொல்லி இருக்கலாமே, எல்லாரும் வாருங்கள், ஞான ஸ்நானம் எடுங்கள். அப்ப நீங்க அப்படி பேசல. அப்ப இயேசுவினிடத்தில் ஒருவர் வர வேண்டும் என்றால் பேதுரு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், இயேசு பாவத்தை பாராத சுத்த கண்ணு, அவர் பரிசுத்தத்திலும் பரிசுத்தமானவர். வேதம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தராய் இருக்கிறேன். அப்படித்தானே பைபிள் சொல்லுது. சேனைகளின் கர்த்தர் ஒரு முறை அல்ல 3 முறை பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. அப்படின்னா பரிசுத்தத்திலும் பரிசுத்தத்திலும் பரிசுத்தமானவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். அப்ப அவருக்கு ஒருவன் ஒரு பக்தனாக வேண்டும் என்றால், அப்படிப்பட்ட இயேசுவுக்கு ஒரு பக்தி ஆக வேண்டும் என்றால், அப்படிப்பட்ட இயேசுவுக்கு ஒரு விசுவாசி ஆக வேண்டும் என்றால், அவனுக்கு இருக்க வேண்டிய முதல் தகுதி மனம் திரும்புதல். மனம் திரும்பாமல் யாரும் இயேசுவினிடத்தில் வர முடியாது. பேதுரு சொல்றார், ஜனங்கள் கேட்கிறார்கள் என்ன செய்யணும்? அப்போ ஜனங்களுக்கு பேதுரு பரிசுத்த ஆவியின் வரத்தில் நின்று தைரியமா பேசுறாரு, நீங்கள் செய்து கொண்டிருக்கிற சகலவற்றிலிருந்து மனம் திரும்பி இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா.
ஏன் அப்படி கேக்குறீங்க பேதுரு? அப்ப பேதுருடைய அடுத்த பதில் இப்படி இருந்திருக்கும்: இயேசு பரிசுத்தமானவர், அவரை ஆராதிக்கிறவர்கள் சுத்த இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஒருவேளை ஜனங்கள் பேதுருவை பார்த்து, பேதுருவே ஏன் நான் மனம் திரும்ப வேண்டும் என்று கேட்டால், பேதுரு அடுத்த பதில் கண்டிப்பா சொல்லி இருப்பார்: சுத்தம் இல்லாதவர்கள் அவரை தரிசிக்க முடியாது. அல்லேலூயா. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ கேள்வி கேட்டா பேதுரு அதற்கு பதில் சொல்லி இருப்பார். என்ன பதில் சொல்லி இருப்பார்? ஒரு நாள் தாவீதோடு சேர்ந்த ஜனங்களும் அபினதாபின் வீட்டிலிருந்து உடன்படிக்கை பெட்டியை இறக்கி கொண்டு வருகிறார்கள். இறக்கி கொண்டு வரும் பொழுது அபினதாபுக்கு 2 மக்கள். அல்லேலூயா. 2 மக்கள், அகியூப், மூத்தவனுடைய பேர் அகியூப். உடன்படிக்கை பெட்டியை இறக்கி கொண்டு வரும் பொழுது நாகோன் என்று சொல்லப்பட்ட ஒருவருக்கு ஒரு நிலம், அந்த ஒவ்வொரு நிலங்கள் வழியாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். இப்ப நடத்தி கொண்டு வரும் பொழுது இந்த உடன்படிக்கை பெட்டிய காள வண்டியின் மேல வச்சு தாவீது உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர. கவனிங்க மக்களே, எல்லாரும் என்ன கவனிக்கணும். காள வண்டியின் மேல வச்சு உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருது. அந்த இடத்தில் அந்த காளை மிரண்டு போவதற்கான காரணம் என்னவென்றால், உடன்படிக்கை பெட்டிய ஆசாரியன் தான் சுமக்கணும், காளை சுமக்க கூடாது. நான் சொல்றது புரியுது? ஆனா தாவீது என்ன பண்றாரு? அத காள வண்டியில வச்சு கெட்டி இறக்கி கொண்டு வர்றார். தாவீது அதற்கு முன்னே, தாவீதிற்கு பின்னே மேல தாளங்கள் வாசிக்கப்படுகிறது, கிண்ணாரங்கள் வாசிக்கப்படுகிறது. கிண்ணாரத்திற்கு பின்னே உடன்படிக்கை பெட்டி போகிறது. உடன்படிக்கை பெட்டிக்கு பின்னே ஜனங்கள் நடந்து வருகிறார்கள். காள வண்டியில உடன்படிக்கை பெட்டி கொண்டு போகுது. தேவனுக்கு பிடிக்கல. தேவன் அந்த இடத்துல காளை மிரண்டு போகத்தக்க விதத்தில் கிரியை செய்கிறார். காளை மிரண்டு, காளை அங்க இங்கே அதை அசைய ஆரம்பிக்கும் பொழுது, உடன்படிக்கை பெட்டி கீழே விழ போகும் பொழுது, அபினதாவினுடைய மூத்த மகன் அகியூப் ஓடி வந்து, பைபிள் சொல்லுது, அபினதாவின் மகன் அகியூப் உடன்படிக்கை பெட்டியை நடத்தினான். அப்படி என்றால் அந்த மேல தாளங்களையும் எல்லாவற்றையும் வழி நடத்தி கொண்டு போகிறவனாய் இருந்தான் அகியூப். இவன் வழி நடத்தி கொண்டு போகிற அகியூப் பார்க்கிறான், காலம் மிரள்கிறது, உடன்படிக்கை பெட்டி கீழே விழப்போகுது. எல்லா ஜனங்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, பெட்டி கீழே விழப்போகுதே என்று சொல்லி அந்த பெட்டியினுடைய தால்பரியத்தில் ஓடி அந்த பெட்டி கீழே விழாமல் இருப்பதற்கு தாங்கி பிடிக்க போனா, அந்த இடத்தில் என் ஆண்டவர் அகியூப்பை அடித்து கொன்று போட்டார். நான் சொல்றது புரிந்தவர்கள் மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லலாம். அவன் செய்தது தப்பல்லையே. அவன் செய்தது என்ன? உடன்படிக்கப்பட்டு கீழே விழாமல் போவதற்காக தாங்கி தானே பிடிக்க போனா. ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கணும்? இரக்கம் பாராட்டி இருக்கணும். ஐயோ, இத்தனை ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்க அகியூப்புக்கு இந்த பெட்டியை தாங்கி பிடிக்கிறதுக்கான மனசு வந்துச்சுல்ல, அதனால அகியூப்ப இந்த ஜனத்தின் மத்தியில் நான் ஆசீர்வதிப்பேன் என்று அல்லவா தேவன் அகியூப்ப ஆசீர்வதிச்சிருக்கணும். ஆனா அகியூப்ப ஆசீர்வதிப்பதற்கு பதிலாக கர்த்தர் அபினதாவினுடைய மூத்த மகனை கொன்று போட்டார் என்று வேகம் இருக்கிறது. பெட்டி விழுந்தாலும் பரவாயில்லை, பரிசுத்தம் இல்லாதவன் பெட்டியை தொடக்கூடாது. பெட்டி கீழே விழுந்து உடைஞ்சு போனாலும் பரவாயில்லை, பரிசுத்தம் இல்லாதவன் பெட்டியை தொடக்கூடாது. பரிசுத்தம் இல்லாத, தேவன் விரும்பாத அந்த மாட தேவன் கலைய பண்ணி விரும்பாத அந்த இடத்துல ஒரு அலட்சியத்தை தேவன் உண்டாக்கினார் என்றால், தேவனுக்கு பெட்டி உடைஞ்சாலும் பரவாயில்லை, பரிசுத்தம் இல்லாம தொட்டதுதான் பிரச்சனை. என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, ஜனங்கள் பேதுருவை பார்த்து கேட்டிருக்கலாம், ஏன் மனம் திரும்ப வேண்டும்? நாங்கள் ஏன் நல்லவர்கள் அல்லவா? நாங்கள் என்ன பாவம் செய்கிறோம்? நீர் மனம் திரும்ப சொல்லுறீர். அதற்கு கேட்டா பதில் இதை சொல்லி இருப்பார். அபினதாவின் காலத்திலேயே
அவனுடைய மகன் பரிசுத்தம் இல்லாமல் உடன்படிக்கை பெட்டியை தொட்ட பொழுது செத்து போனதானால், புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அவர் இரத்தத்தை சிந்தி மீட்டு நம்மை பரிசுத்தப்படுத்தும்படி அழைத்த தெய்வம் இன்றைக்கும் பரிசுத்தராயிருக்கிறார். அவரை ஆராதிக்கிற நீங்கள் இனிமேல் பரிசுத்தம் உள்ளவர்களாய்தான் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தரிசிக்க முடியாது என்றால் முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை பார்க்க முடியாது என்றால் பார்க்க முடியாது. பரிசுத்தம் இல்லாதவனுடைய ஜெபம் ஏறெடுக்கப்படாது. பரிசுத்தம் இல்லாதவர்களுடைய ஆராதனை தேவன் ஏறெடுக்க மாட்டார். பரிசுத்தம் இல்லாதவனுடைய துதி தேவனுக்கு அருவருப்பு. வேதம் வாசிக்காதவனுடைய ஜெபம் தேவனுக்கு அருவருப்பு. தேவனுடைய சத்தத்திற்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியாமல் இருக்கிறவனுடைய ஜெபமும் ஆராதனையும் என் தேவனுக்கு அருவருப்பானது. பிரியமானவர்களே, அதனாலதான் பேதுரு சொல்றார், மனம் திரும்புங்கள், ஒரு புது இருதயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அடுத்து சொல்றார், நீ மனம் திரும்பினா போதாது, மனம் திரும்புகிறவர்கள் இந்த புதிய உடன்படிக்கையில் சேர வேண்டும், ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும். இருக்கிறீங்களா? மனம் திரும்பினா போதாது, அடுத்து என்ன செய்யணும்? ஞான ஸ்நானம் எடுக்கணும். நீ ஞான ஸ்நானம் எடுத்தா போதாது, பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை நாம் பேசல, சபையினுடைய முதல் போதகர் அப்போஸ்தலனாயிருக்கிற பேதுரு பேசினார். இன்றைக்கு சில மனிதர்கள் மனம் திரும்புதலோடு விட்டு விடுகிறார்கள், ஞான ஸ்நானம் தேவையில்லை. சில மனிதர்கள் மனம் திரும்புகிறார்கள், ஞான ஸ்நானத்தோட விட்டு விடுகிறார்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எனக்கு தேவை இல்லை. அப்படி அல்ல. மனம் திரும்பினவன் ஞான ஸ்நானம் எடுக்கணும். ஞான ஸ்நானம் எடுத்தவன் கண்டிப்பா எதை பெற்றுக்கொள்ளணும்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். அடுத்த உபதேசம் வாசிங்க, 40வது வசனம். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி, இப்ப பேதுரு சொல்றார், ஹலோ யூத ஜனங்கள், எபிரேய ஜனங்கள், சகல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நிற்கும் பொழுதெல்லாம் பேதுரு பிரசங்கம் பண்ற. ஹலோ, 5000 10,000 மேற்கட்ட ஜனங்கள் நிற்கும் பொழுதுதானே பேதுரு பேசுறாரு. அப்ப பேதுரு என்ன சொல்றார்? நீ பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றது மாத்திரமல்ல, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அடுத்து சொல்லுங்க, அடுத்து என்ன செய்யணும்? பைபிள் இருக்கிறவங்க சத்தமா சொல்லுங்க, அடுத்து என்ன செய்யணும்? மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு நீங்கள் என்ன செய்யணும்? பைபிள் சொல்லுது, நான் சொல்லல. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? மனம் திருப்பிட்டோம், ஞான ஸ்நானம் எடுத்துட்டோம், பரிசுத்த ஆவியை பெற்றுட்டோம். ஆனா மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு நாம் இன்னும் என்ன செய்யல. பைபிள் சொல்லுது நீ விலகணும், ஆனா நம்ம விலகல. பேதுரு சொல்றாரு, ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்பட்ட நிலைமையிலேயே வாழணும். மனம் திரும்பினவன் மனம் திரும்பின ஸ்டாண்ட்ல நிக்கணும். ராமன் சொல்லலாமா? மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விசுவாசிகள் விலகணும். யாருக்கு பேசுறாரு? புதுசாய் ரட்சிக்கப்படுகிற ஜனங்களுக்கு. அப்ப அங்க இருக்கிற ஜனங்கள், ஐயோ மனம் திருமணமா வேண்டாம், ஐயோ ஞானஸ்நானம் எடுக்க, எதனா புதிய உபதேசமா இருக்கு அப்படியா சொன்னாங்க? இல்ல, பைபிள் சொல்லுது, அதை கேட்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கு அர்த்தம் என்ன? அதுக்கு அர்த்தம் என்ன? பேதுருவே, நீங்க சொல்றது போல நாங்க மனம் திரும்புறோம், ஞான ஸ்நானம் எடுக்கிறோம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றோம். நீங்க சொன்னது போல மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு நாங்கள் விலகுவதற்கும் ஆயத்தமாயிருக்கிறோம், தயாராயிருக்கிறோம் என்று உணர்ந்து அறிக்கை செய்தவர்கள் தேவனுடைய ராஜ்யமாயிருக்கிற சபையில் சேர்க்கப்பட்டார்கள். கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. இதுதான் அன்றைக்குள்ள சபைக்கு உபதேசம்.
பவுல் எங்க போனாலும் ரட்சிப்பை குறித்து பேசுவார், மனம் திரும்புதலை குறித்து பேசுவார், ஞான ஸ்நானத்தை பேசுவார். அதுக்கு பிற்பாடு வேறுபாடை பத்தி பேசுவார். அதுக்கு பிற்பாடு சபையினுடைய ஒழுக்கத்தை பத்தி பேசுவார். இப்படிதான் அன்றைக்குள்ள காலங்களில் சபையை கெட்டி கெட்டி எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையே, ஒரு சபை எப்படி நடத்த வேண்டும் என்று பேதுரு சொல்றார். ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி எப்படி இருக்க வேண்டும் என்று பேதுரு சொல்றார். மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகின பிற்பாடு என்ன செய்யணும்? அதோட விட்டுருக்கலாம்ல. இருக்கிறீங்களா? என்ன கவனிக்கணும். இப்போ மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியை பெற்று மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு கூட நம்ம விலகியாச்சு. அந்த வார்த்தை அதோட முடிஞ்சு இருக்கணும். அதோட முடியல. வாசிங்க கீழே. இரண்டாவது, அவர்கள் எதை சொல்லுங்க சொல்லுங்க, எதுல? வாயை திறந்து ஏதாவது பேசுங்க. எதுல? உபதேசத்தில். யாருடைய உபதேசத்தில்? இயேசு கிறிஸ்துவினுடைய 12 சீஷர்களை தவிர வேறொரு அப்போஸ்தலன் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. அப்போஸ்தலர்கள் மட்டும்தான் நிருபத்தை எழுத முடியும். அவர்களுக்கு மட்டும்தான் தேவன் அதிகாரத்தை கொடுத்தார். இந்த உலகத்துல இனி ஒரு அப்போஸ்தலன் வர போறதும் இல்ல. இனி ஒரு அப்போஸ்தலனை உருவாக்கி எடுக்கவும் முடியாது. நிறைய பேர் பேருக்கு முன்னாடி தான் அப்போஸ்தலன் போட்டுக்கிடுறாங்க. அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்போ வேர் பிரிக்கப்பட்டவர்கள், இப்போ ரட்சிக்கப்பட்ட கூட்டத்திற்கு பேர் என்னது? மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகினவர்கள். நம்ம தான் பேர் வச்சிருக்கிறோம். என்ன பேர்? அந்த சபை, இந்த சபை. ஆனா அன்னைக்கு இருந்த சபையினுடைய பேர் இவர்கள் வேர் பிரிக்கப்பட்டவர்கள். ஆமென். இவர்கள் வேர் பிரிக்கப்பட்டவர்கள். அப்ப வேர் பிரிக்கப்பட்டவர்கள் என்னையா பண்ணணும்? ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளை, மனம் திரும்பின பிள்ளை, பரிசுத்த ஆவியை பெற்ற பிள்ளை, மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகினவர்கள் அடுத்து என்ன செய்யணும்னு பைபிள் சொல்லுது தெரியுமா? உபதேசம் கேட்கணும். என்ன கேட்கணும்? சுத்தமா சொல்லுங்க. என்ன கேட்கணும்? யாருடைய உபதேசம் கேட்கணும்? சொல்லுங்க சொல்லுங்க மக்கள் சொல்லுங்க. யாருடைய உபதேசம் கேட்கணும்? ஏன் உபதேசமா? அப்போஸ்தலர்களுடைய உபதேசம். எது அப்போஸ்தலருடைய உபதேசம்? அப்ப நமக்கு தெரிந்தவர்கள் எல்லாம் ஒரு 7 உபதேசம் தந்தார்கள். மனம் திரும்புதல், ஞானஸ்நானம். அல்லவே அல்ல. அஸ்திபார உபதேசம் 7 இல்ல. நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். உபதேசம் என்றால் ரோமர் புஸ்தகத்தில் இருந்து யூதா புஸ்தகம் வரைக்கும் அப்போஸ்தலருடைய உபதேசம் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இத பிரிச்சு 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 இதுக்குள்ள இருந்து அதுக்குள்ள இருந்து அல்ல. அப்போஸ்தலர்களுடைய உபதேசம்னா நீங்க எங்க படிங்கன்னா ரோமர்ல இருந்து யூதா புஸ்தகம் வரைக்கும் அப்போஸ்தலர்கள் நமக்கு தந்த உபதேசங்கள். அப்போ வேறுபட்டவர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், மனம் திரும்பினவர்கள் எதில் தரித்திருந்தார்கள்? உபதேசத்தில் தரித்திருந்தார்கள். இன்னைக்கு சபை விட்டு போனது என்னது? இன்னைக்கு சபை விட்டு போனது என்னது? உபதேசம். அல்லேலூயா. இன்னைக்கு சபை இழந்து நிற்பது எது? உபதேசம். சபைகள் இழந்து நிற்பது எது? உபதேசம். அப்போஸ்தலர்களுடைய உபதேசம் இழந்து போய் கிடக்கிறது. அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கேட்பதற்கு மனிதர்களுக்கு காது இன்னைக்கும் அது கொடுக்க முடியல. அப்போஸ்தலருடைய உபதேசம் கொஞ்சம் கடினமா இருக்கும். கொரிந்தியர் வாசிச்சு பாருங்க, சபை எப்படி இருக்கணும், விசுவாசிகள் எப்படி இருக்கணும். தீமைத்து வாசிச்சு பாருங்க, சபை எப்படி இருக்கணும், வாலிபன் எப்படி இருக்கணும், முதிர் வயது உள்ளவர்கள் எப்படி இருக்கணும், பெண்கள் எப்படி இருக்கணும், ஆண்கள் எப்படி இருக்கணும், ஊழியக்காரன் எப்படி இருக்கணும் எல்லாம் அப்போஸ்தலர்கள் உபதேசமா எழுதி தந்திருக்கிறார்கள். இந்த உபதேசத்தை தவிர வேறு யாரு புது வந்தாலும் அது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அல்லேலூயா. இப்போ இவர்கள் தரித்திருந்த அடுத்த காரியம் அப்போஸ்தலர்களுடைய உபதேசம். அப்ப ரட்சிக்கப்பட்டவன் உபதேசம் கேட்கணும். அடுத்து என்னத்துல சொல்லுங்க? அடுத்து என்னத்துல? அந்யோன்யம். அப்ப ரட்சிக்கப்பட்டவன்
அந்த முதல்ல ஒரு 4 காரியத்தை சொன்னனே, அவர்கள் உபதேசத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, எதுல ஒற்றுமை உள்ளவர்களாய் இருக்கணும்? இருக்கா? அந்யோன்யம் இருக்கா? ஒரு மனம் இருக்கா? ஒரு மனம் இருக்கா? கரங்களை உயர்த்தி ராமன் சொல்லலாமே. ஒற்றுமை இருக்கா? சபை எதுல தரித்திருந்தார்களா? சொல்லுங்க, வாய் நீங்க தான் பேசணும். எதுல தரித்திருந்தாங்க? ஏன் இப்படி அமைதலா இருக்க? சத்த முறையில சொல்லுங்க. இல்லையே, அவளுக்கு ஒரு பிரச்சனை வந்தா அதுல நம்ம சந்தோஷப்படுறோம். அப்படியெல்லாம் இருக்க கூடாது. சபை வருகிற மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா சபையில உள்ளவங்க போய் நின்று அவர்களுக்காக ஜெபிக்கணும். நம்மளால முடிஞ்ச காரியங்களை செய்யணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்யோன்யம் இருக்கணும், ஒற்றுமை இருக்கணும். நம்முடைய சபை மக்களை யாராகிலும் உங்ககிட்ட தவறா பேசும் பொழுது, பிரைஸ் காட், அவர்கள் தவறு செஞ்சதாகவே இருக்கட்டு, விட்டு கொடுக்க கூடாது. ஒரு ஆமென் சத்தமுறையில சொல்லுங்களேன். அதுக்கு பிற்பாடு தனியா கூப்பிட்டு, பிரதர் இப்படி இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு தனியா கூப்பிட்டு முகத்துக்கு முகமா பேசி விடுங்க. 4 பேர் சேர்ந்து உட்கார்ந்து இருந்து ஜால்ரா அடிக்கிறது, பேசுற பழக்கம் வேண்டான்னு பவுல் சொல்றாரு. ஒற்றுமை வேணும். இப்போ சபை அப்போஸ்தல உபதேசத்தை கேட்டது மாத்திரம் அல்ல, அந்யோன்யத்தில் தரித்திருந்தார்கள் என்று பைபிள் சொல்லுது. என்கிட்ட ஒரு ஆள், பாஸ்டர் நிறைய சபைகள் இருக்கு பாஸ்டர், எந்த சபைக்கு போகணும்? அப்ப நானு முந்தி நினைச்சிட்டு இருந்தேன், என்னன்னா ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற சபை எங்கேயோ அங்க என்ன செய்யுங்க, போங்க போங்க என்னதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப இதை வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு சத்தியம் புரிஞ்சது. அப்போஸ்தலருடைய உபதேசம் எங்க இருக்கோ அந்த சபை அந்த ஜனங்களை பரலோக ராஜ்யத்திற்கு நடத்தும். ஒரு ஆமென் சொல்லலாமா? கிறிஸ்து உடையவன் அப்போஸ்தல உபதேசத்தை உடையவனாயிருப்பான். பரிசுத்த ஆவியை பெற்றவன் அப்போஸ்தல உபதேசத்தை பெற்றுக்கொண்டவனாயிருப்பான். அதை சரியா அறிந்தவனா இருப்பான். அந்யோன்யம். அடுத்து 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 வாசிங்க. அடுத்து எதுல? அடுத்ததுல அப்பம் பிக்குதல், திருவிருந்து ஆராதனை. அப்ப யாருக்கு திருவிருந்து ஆராதனை? யாருக்கு திருவிருந்து ஆராதனை? மனம் திரும்பினவனுக்கு, ஞானஸ்நானம் எடுத்தவனுக்கு, வேறுபாடுள்ள பரிசுத்த ஆவியை பெற்றவனுக்கு, வேறுபாடுள்ள வாழ்க்கை வாழ்கிறவனுக்கு, அப்போஸ்தல உபதேசம் கேட்கிறவனுக்கு, ஒரு மனமாய் இருக்கிறவன் எதுல பங்கு கொள்ளணும்? சொல்லுங்க, எதுல பங்கு கொள்ளணும்? அப்பம் பிக்குதலிலே. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க. மனம் திரும்பினவன், ஞானஸ்நானம் எடுத்தவன், பரிசுத்த ஆவியை பெற்றவன், மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகினவன், அப்போஸ்தலருடைய உபதேசம் கேட்கிறவன், ஒரு மனமாய் இருக்கிறவர்கள் எதுல பங்கு கொள்ளணும்னு பைபிள் சொல்லுது பிரதர் சிஸ்டர்? அப்பம் பிக்குதலிலே பங்கு கொள்ள வேண்டும். ஆமென். மனம் திரும்பாதவனுக்கு திருவிருந்து ஆராதனை இல்லை. ஞானஸ்நானம் எடுக்காதவனுக்கு திருவிருந்து ஆராதனை இல்லை. பரிசுத்த ஆவியை பெற்றவனுக்கும் திருவிருந்து ஆராதனை இல்லைன்னு பைபிள் சொல்லுது. ஹலோ, சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. நம்ம என்ன பண்றோம்? யார் வேணாலும் வாங்க திருவிருந்து தாரோம். ஏன்? அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறும். என்ன கேட்கிற தெய்வ பிள்ளையே, அதனாலதான் பவுல் சொல்றார், தன்னைத்தான் சோதித்து அறிந்து இந்த திருவிருந்து ஆராதனையில் கை வைக்க வேண்டும்னு பவுல் சொல்றாரு. நீ சோதிக்காம, தன்னைத்தானே சோதிக்காமல் இந்த திருவிருந்து ஆராதனையில கைய வச்சா என்ன நடக்கும்னு பவுல் சொன்னாரு? செத்து போவ, வியாதி வரும். அநேகம் பேர் செத்து போய் இருக்கிறார்கள். இது நிமித்தம் வியாதியும் வந்திருக்கிறார்கள். ஆகையினால் தன்னைத்தானே சோதிக்கிறவனின் பாக்கியவான். அப்பம் பிக்குதல். அடுத்து 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 என்னது? ஜெபம். அப்போ ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை வேறுபாடுள்ள சந்ததியை விட்டு தாண்டி அடுத்த ஒரு 4 காரியம் சொல்லப்படுது அழகா.
அப்பம் பிக்கிற திருவிருந்த ஆராதனையோட முடிக்க கூடாது, ஜெபம் பண்ணணும். அடுத்த ஒரு வசனம், கடைசி வார்த்தை என்ன சொல்லுது வாசிங்க. கடைசி வார்த்தை என்ன சொல்லுது? உறுதியாய். இப்ப சொல்லுங்க, நீங்க எல்லாரும் எனக்கு பதில் கொடுங்க. எவைகளில் தரித்திருந்தார்கள்? அன்னைக்கு இருந்த விசுவாசிகள் எவைகளில் தரித்திருந்தார்கள்? அப்போஸ்தலருடைய உபதேசத்தில், அந்யோன்யத்தில், அப்பம் பிக்குதலில், ஜெபம் பண்ணுவதில் எப்படி இருந்தார்கள்? உறுதியாய் தரித்திருந்தார்கள். இதுதான் சபை. பிரைஸ் காட். இதுதான் விசுவாசி. ஜெபத்தில் உறுதியா இருக்கணும். ஜெபத்தில் உறுதியா இருக்க அன்றைக்கு இருந்த பேதுரு சொல்றார். அவர்கள் அதுக்கு பிற்பாடு லூக்கா எழுதும் போது சொல்றாரு, அன்னைக்கு இருந்த விசுவாசிகள் இவைகளில் தரித்திருந்தார்கள். இன்னைக்கு நமக்கு இல்லாதது தரிப்பு. இது எல்லா காரியம் உண்டு, நம்ம கிட்ட ஜெபம் கிடையாது. ஜெபமே பண்றதில்ல, ஓடி வந்து திருவிருந்த ஆராதனைக்கு நிக்கிறது. அந்த திருவிருந்த ஆராதனைக்கு எந்த ஒரு ஆயத்தம் இல்ல, ஓடி வந்து கையை நீட்டி வந்து நிக்கிறது. பிரைஸ் காட். சத்தமோயர் அல்லேலூயா. ஜெபத்தை குறித்து பேசினா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து ஜெபித்தார் தெரியுமோ? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து ஜெபித்தார் தெரியுமோ? இயேசு கிறிஸ்து ஜெபிக்க வேண்டியவரா? இயேசு கிறிஸ்து ஜெபிக்க வேண்டிய தேவை இல்லை. ஏன்னா அவர் வானத்திலிருந்து கட்டளை இட்டா தூதர்கள் வந்து இவருக்கு என்ன செய்வார்? உதவி செய்யும். ஏன்? சாதாரணமான மனிதனாயிருக்கிற எலியாவுக்கு கேரித்தின் ஆற்றங்கரையில் சாப்பாடு நின்ற பொழுது சாப்பாடு கொண்டு தூதனை கொண்டு ஒரு காகத்தை கொண்டு கொடுக்க முடிஞ்ச ஆண்டவருக்கு தன் சொந்த குமாரன் இந்த பூமியில் வந்திருக்கும் பொழுது அவருக்கு உதவி செய்ய மாட்டாரா என்ன? பிரைஸ் காட். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வானத்தில் இருந்து மன்னாவை கொடுத்தார். இதெல்லாம் கொடுத்த ஆண்டவருக்கு சொந்த குமாரனுக்கு இந்த பூமியில் எல்லாம் செய்ய முடியாத என்ன? முடியும். அவர் நினைச்சிருந்த எதை வேணாலும் செஞ்சிருக்கலாம். ஆனா அவர் ஒன்றை இந்த பூமியில் வாழும் பொழுது ஒரு விஷயத்துல உறுதியா தரிச்சிருந்தார், ஜெபத்தில் தரித்திருந்தார். வேதம் சொல்லுகிறது, பகல் முழுவதும் அவர் ஊழியம் செய்து இரவு முழுவதும் தேவனோடு ஜெபித்துக் கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் காட். ஏன் அவர் ஜெபித்தார்? எதற்காக அவர் ஜெபித்தார்? மக்களே, அருமையான என் தேவ ஜனமே, இந்த பூமியில நாம் அற்பமான மனுஷங்க, சாதாரணமான மனுஷங்க. நாம் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்றால் தேவனுடைய மகா பெரிய இரக்கம், கிருபை, கருணை நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட வேண்டும். அது செயல்படுத்துவதற்கு நமக்கு ஜெபம் தேவையாயிருக்கிறது. அல்லேலூயா. அது ஜெபம் ரொம்ப தேவையா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு தேவை. நாளைக்கு நான் ஊழியம் பண்ண போகணும்னா எனக்கு என்ன தேவை? பலன் தேவை. நாளைக்கு நான் அற்புத அடையாளங்கள் செய்ய வேண்டும் என்றால் அதற்கான பலன் எனக்கு தேவை. இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பூமியில ஜெபத்தில் அவர் பலனை பெற்றுக்கொண்டால் சாதாரண மனிதனாயிருக்கிற நானும் நீங்கள் எம்மாத்திர மக்களே. ஆகையினால் நீங்கள் ஜெபத்தில் தரித்திருங்கள். எதில் தரித்திருங்கள்? இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து என்ன சொன்னார்? 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா? விசுவாசியே, உங்க வாழ்க்கையில 1 மணிக்கூறாவது ஜெபம் இல்லைன்னா நீ எல்லாம் விசுவாசியா? ரம்மே இருக்கிறீங்களா இல்லையா? சத்தமா அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா. 1 மணி நேரமாவது உன் வாழ்க்கையில ஜெபம் இல்லைன்னா நம்ம என்ன விசுவாசின்னு கேட்கிறோம். அந்நிய ஜனங்களை கொஞ்சம் சற்று திரும்பி பார். அந்நிய ஜனங்களை பார், மணிக்கூர் கணக்கில் முழங்கால நிக்கிறாங்களே. அந்நிய ஜனங்களை பார், அவர்களுக்கு தெய்வம் என்று வணங்கப்படுகிறவர்களுக்கு மணிக்கூர் கணக்கில் போய் நின்று காரியங்களை செய்கிறார்களே. ஆனா ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிற நம்ம தான் வெக்கங்கட்ட கேசுகளை நம்ம இருக்கிறோம். தேவன் பரலோகத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது ஜெபம் இல்ல, ஆராதனை இல்ல, ஒரு மனம் இல்ல, பரிசுத்தம் இல்ல, சுத்தம். எப்படி கர்த்தர் நம்மளை நடத்த முடியும்? எப்படி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்? ஜெபத்தில் தரித்திருந்தார்கள். நாம் தரித்து இருக்கிறோமா?
தரித்திருக்கிறோமா? இல்லையே. 2026 நீங்கள் செய்ய வேண்டியது மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகணும். அப்பம் விற்குதில்லை தரித்திருக்கணும். ஜபிக்கிறதுல தரிச்சிருக்கணும். ராமன் சொல்லலாமே, அந்யோன்யத்தில் தரித்திருக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்கு என் கர்த்தர் வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சத்தத்தை உயர்த்தி ராமன் சொல்லலாமே. இன்னைக்கு நான் உங்களோடு பேச நினைத்த வார்த்தை மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு, அதாவது மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகள் மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகணும் என்ற அந்த வார்த்தை தான் உங்களோடு நான் பேசுவதற்கு எடுத்தேன். சரியாக நான் முடிச்சிடுறேன். பிரசங்கம் முடியலைன்னாலும், நான் எடுத்துக்கொண்டு வந்த வசனங்கள் முடியலைன்னாலும் டைமுக்கு முடிச்சிடுறேன். அடுத்த வாரம் இருக்கு, பேசிக்கலாம். ராமன் சொல்லலாமே, சத்தமரலையா சொல்லலாமா? வேத புஸ்தகத்தில் அநேக காரியங்களை விட்டு விலக வேண்டும் விலக வேண்டும் விலக வேண்டும் விலக வேண்டும் என்று இருக்கு. அதனால நான் இப்ப பேசுற இந்த 3 காரியம்தான் முக்கியம் அப்படின்னு பேச வரல. நிறைய காரியங்கள் விலக வேண்டும் விலக வேண்டும் விலக வேண்டும். கவனமா கேட்கணும். இது சபைக்கு பேசப்படுறது. பரிசுத்த ஆவியானவர் மிகுந்த தியாகத்தோடும் மிகுந்த கஷ்டத்தோடும் தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறேன். தேவாவியானவர் உங்களோட பேசுவாராக. ஆனா நான் பேசுற 3 காரியம் தான் முக்கியம்னு நான் பேச வரல. நிறைய காரியம் இருக்கு. சரியா? ஒரு சபை இல்ல மனம் திரும்பினவன், ஞானஸ்நானம் எடுத்தவன், பரிசுத்த ஆவியை பெற்றவன் எவைகளை விட்டு விலக வேண்டும் என்று ஒரு 3 காரியத்தை உங்களோடு நான் சொல்லுகிறேன். 1, அவிசுவாசிகளை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? சத்தமாய் சொல்லுங்க. 2, உலகத்தை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? 3, கள்ள சகோதரர்களை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? ராமன் சொல்லலாம். எவைகள் இருந்து விலக வேண்டும் சொல்லுங்க. இப்ப நான் பேசினேன் 3 பாயிண்ட் சொல்லுங்க பாப்பா. எல்லாரும் சொல்லுங்க. அவிசுவாசிகளை விட்டு, 2 உலகத்தை விட்டு, 3 கள்ள சகோதரனை விட்டு என்ன செய்ய வேண்டும்? விலக வேண்டும். வேறுபாடுள்ள வாழ்க்கை என்றால் என்ன? என்ன வேறுபாடுள்ள வாழ்க்கை? மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகணும்னு பைபிள் சொல்லுது. என்ன வேறுபட்ட வாழ்க்கை? உலகத்துக்கும் ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாப்போம். என்ன வித்தியாசம் சொல்லுங்க. ஹலோ, எல்லாரும் என்ன கவனிக்கணும். என்னையா வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? உங்களுக்கு தெரிஞ்ச 4-5 வித்தியாசத்தை சொல்லுங்க. பாஸ்டர், அவர்களை விட்டு நான் இப்படி இருந்தா அது ஒரு வித்தியாசம். நீங்க சொல்லுங்க பாப்போம். எடுத்து வாசிக்கலாம். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம் சீக்கிரம். அந்நிய நுகத்திலே யாரோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. சொல்லுங்க சத்தமா, வாயை திறந்து சொல்லுங்க பாப்போம். அந்நிய விசுவாசிகளோடு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஞானஸ்நானம் எடுக்காதவனுக்கு பிரச்சனை இல்லை. புரியுதா? ஞானஸ்நானம் எடுத்தவன், மனம் திரும்பினவன், பரிசுத்த ஆவியை பெற்றவன் அந்நிய விசுவாசிகளோடு பிணைக்கப்படக்கூடாது. இது பெஞ்சமினுடைய உபதேசமா? சொல்லுங்க. இப்படி பேசுறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்க போகுது? எனக்கு ஏதாவது கிடைக்க போதா? இல்லையே. உங்களுக்கு நான் வெளிப்படுத்துறேன். அந்நிய நுகத்தில தலையிடவும் கூடாது. அவிசுவாசிகளோடு நீங்க என்ன செய்யக்கூடாது? அப்படின்னா என்ன? இயேசு கிறிஸ்துவை உண்மையா ஏற்றுக்கொண்டவன் அந்நிய ஒரு மதத்தில் இருந்தோ, அந்நிய வேறுபட்டு ஆராதிக்கிற ஆராதனையில் இருந்தோ பொண்ணு எடுக்கவும் கூடாது, பையன் எடுக்க கூடாது.
அவர்களோடு சம்பந்தம் கலவக்கூடாது என்று பைபிள் சொல்லுது. ஏன்? அதற்கான பதில் சொல்றார், வாசிங்க. அநீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் வெளிப்படுத்துறார். பவுல் வெளிப்படுத்துறாரு, கொரிந்தியருக்கு வெளிப்படுத்துகிறாரு. ஏன் அந்நிய விசுவாசிகளோடு நீங்க சம்பந்தம் கலவக்கூடாதுன்னு ஏன் சொல்றேன்னா, ஒளிக்கும் இருளுக்கும் எப்படி வித்தியாசம் இருக்குதோ அதை போல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி என் தேவாதி தேவனை மகிமைப்படுத்தலாமே. நான் சொல்றது ரைட்டு தானே? அநீதிக்கும் நீதிக்கும் எப்படி வித்தியாசம் இருக்கிறதோ அப்படியே தேவ பிள்ளைக்கும் உலகத்தில் இருக்கிற ஜனத்திற்கும் என்ன உண்டு பிரதர் சிஸ்டர்? என்ன உண்டு? அந்த வித்தியாசத்தை காட்டுறதுக்கு வக்கில்லாம, அந்த வித்தியாசத்தை காட்ட துணிகர இல்லாம நம்மளும் விசுவாசின்னு சொல்றோமே, இதுதான் இந்த வாழ்க்கைக்கு பேரு தான் பைபிள் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் காட். மாய்மாலமான வாழ்க்கை. ஆமென். சத்தத்தை உயர்த்து அல்லேலூயா. அந்நிய ஜனத்திற்கும் நமக்கும் வித்தியாசத்தை காண்பிக்காதவனை குறித்து பைபிள் சொல்லுது, நீ மாய்மாலமானவன், தந்திரக்காரன், தந்திரமாய் காரியங்களை நடப்பிக்கிறவன், மாய்மாலமா காரியத்தை நடப்பிக்கிறவன், தனக்கு சாதகமாக எல்லாவற்றையும் தனக்கு சாதகமாக ஏற்படுத்தி கொள்ளுகிறவன். பைபிள் சொல்லுது, ஒளிக்கும் இருளுக்கும் வித்தியாசம் காண்பிப்பது போல தெய்வ பிள்ளையே, உலகத்தில் நீங்கள் வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும். அடுத்து, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு. பெஞ்சமின் சொல்றேனோ இல்ல மக்களே, இந்த பிரசங்கம் சப்ஜெக்ட் நான் எடுத்து பேசுறேன், அந்த வழியா பேசி கொண்டிருக்கிறேன். விசுவாசிக்கு என்ன ஏது, அவ்விசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பங்கு ஏதுன்னு கேட்டு ஒரு கேள்விக்குறி கொடுக்குது. அது யாருமே கவனிக்கல. அந்த கேள்விக்குறிய யாருமே கவனிக்கல. ஏன்னா அந்த கேள்விக்குறி என்ன நடக்குதுன்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? விசுவாசிகள் அவ்விசுவாசிகளோடு இணைக்கப்படக்கூடாது என்னால் கூடாது. நான் சொல்றேன், சபையில சொல்றேன், உங்க பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் சபையில தான், கர்த்தருக்குள்ளதான் உங்க பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுக்கணும். சத்தத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இல்ல பாஸ்டர், நான் உலகத்தோடு ஊரோடு ஒத்து இருக்கிறேன், எனக்கு அங்கதான் திருமணம் பண்ணி கொடுக்கணும்னா உன் பிள்ளைகள் ஞானஸ்நானம் எடுக்கவும் ஆமென் சொல்லலாமே. ஏன்னா ஞானஸ்நானம் எடுத்தவன் எதுல உடன்படணும்? நானா சொன்னேன், எதுல உடன்படணும்? அவிசுவாசிகளோடு பங்கு என்ன செய்யக்கூடாது? கூடாது. அடுத்து வாசிங்க. தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏதுன்னு கேட்கிற. தேவனுடைய ஆலயம் விக்கிரகம் என்னையா சம்பந்தம்? ஆனா நீ சம்பந்தப்படுத்திக் கொள்றியே. இந்த வசனம் எல்லாம் நீங்க வாசிச்சிருக்கிறீங்களா? நீ சம்பந்தப்படுத்திக் கொள்றியே. எப்படி எப்படி நடக்கும்? சாத்தியம் எப்படி சாத்தியம் உண்டாகும்? உண்டாகாது. பவுல் கொரிந்தியருக்கு சொல்ற சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமே. பவுல் என்ன சொல்றாரு? சபைக்குள்ள விக்கிரகம் இருக்க, சபைக்குள்ள விக்கிரகம் இருந்தா விக்கிரகத்துக்கு சபைக்கு சம்பந்தமே? சத்தமா சொல்லுங்க. காரணம் என்ன? நான் அவர்களுக்குள் தேவனாயிருப்பேன்.
நான் அவர்களுக்குள்ளே உலாவுவேன், அவர்கள் எண்டே ஜனமாயிருப்பார்கள். நான் அவர்களுக்கு எப்படி இருப்பேன்? சபைக்குள்ளே விக்கிரகம் இருக்க கூடாது. அல்லேலூயா. விக்கிரக ஆராதனை பாவம். அதை விக்கிரக ஆராதனையை அதை சப்போர்ட் செய்கிறவர்களும் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. விக்கிரக ஆராதனைக்கு சார்ந்து பேசுகிறவர்களும் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. இது தேவன் ஒரு விதத்திலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதை நினைவுகொள். ஆனபடியினால் நீங்கள் எப்படி 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 17வது வசனம் நல்லா வாசிங்க. எதபடியினால், எதனால அவர்கள் நடுவில் இருந்து நீங்க விலகணும்னு பவுல் சொல்றாரு? சொல்லுங்க, நீங்க தான் பதில் சொல்லுங்க. எதனால விலகணும்? அவர்கள் நடுவில் இருந்து நீங்க விலகுங்க அப்படின்னு ஏன் பவுல் சொல்றாரு? நம்ம முந்தி வசனத்தை வாசிச்சோம்ல, இந்த காரியங்கள் அவர்கள் செய்கிறபடியினால் அவர்களை விட்டு நீங்கள் என்ன செய்யணும்? சத்தத்தை உயர்த்தி ராமேன்னு சொல்ல. விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்கள் அவர்களை விட்டு நீ என்ன செய்யணும்? இருக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. உங்க பதில் எனக்கு தெரியல. நீங்க கவனிக்கிறீங்களா இல்லையா? எது மெய் மறந்து இருக்கிறீங்கன்னு கூட எனக்கு தெரியல. ஆனபடியினால் அவர்கள் இருளில் வாழ்கிறபடியினால், அவர்கள் அநீதியில் வாழ்கிறபடியினால், புரியுதா? அநீதியில் வாழ்கிறபடியினால், இருளில் வாழ்கிறபடியினால், எல்லா பாவத்தையும் செய்து விக்கிரகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறபடியினால், ஆனபடியினால் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை என்ன செய்யாதிருங்கள். பைபிள் இப்ப என்ன சொல்லுது? பிரிந்து, அவர்கள் நடுவில் இருந்து நீங்கள் பிரிந்து என்ன செய்யணுமா? இப்ப விக்கிரகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வெறி வரணும். வருதா உங்களுக்கு? ஹலோ, விக்கிரக சிலை ஆராதனைகளை பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு கோபம் பற்றி எரியணும். அப்படி முட்டாள் ஆராதிக்கும் வரணும் வெறி. அவர்கள் நடுவில் இருந்து பிரிந்து போக கர்த்தர் சொல்றார். நம்ம பிரிஞ்சா போயிருக்கோம்? நான் சொல்லலையே, பைபிள் தானே சொல்லுது. விக்கிரக ஆராதனை விட்டு பிரிந்து போன எத்தனை பேர் இருக்கு? அப்ப கர்த்தர் நம்ம கூட இருப்பார்னு நினைக்கிறீங்களா? அங்கேயும் கால் இங்கேயும் கால், 2 காலை அப்படியே நம்ம வச்சுட்டு நிக்கிறோமே. பைபிள் சொல்லுது, 2 எஜமான்களுக்கு என்ன செய்யாதிருங்கள்? வேலை செய்யாது, வேலை செய்யாதிருங்கள். 2 எஜமான்களுக்கு வேலை செய்யாதிருங்கள். அதை அழகா எலியா வெளிப்படுத்தினார். பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், தேவன் தேவனானால் தேவனை பின்பற்றுங்கள். 2 மனநிலைமை உள்ளவர்களா ஏன் குந்தி குந்தி நடக்கிறீர்கள்? ராமன் சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ 18வது வசனம். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு. தேவன் உங்களை எப்போ ஏற்றுக்கொள்வாராம்? இதுக்கு பதில் கொடுங்க. நீங்க தானே பைபிள் வசனத்தை வாசிச்சீங்க மக்களே. நீங்க தேவன் உங்களை ஏற்றுக்கொள்ளணும்னா, ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்ளணும்னா நீங்க எவைகளை விட்டு பிரிந்து போகணும்? சொல்லுங்க. அவிசுவாசிகளை விட்டு பிணைக்கப்பட, அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. ஒளிக்கும் இருளுக்கும் வித்தியாசம் இருப்பது போல, அநீதிக்கும் நீதிக்கும் வித்தியாசம் இருப்பது போல, நாம் வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா. சாத்தானுடைய கூட்டத்துக்கும் சபைக்கும் பங்கே இல்லை. அப்போ தேவன் உங்களுக்கு தேவனா இருக்க வேண்டும் என்றால் நீ அநீதி செய்யக்கூடாது. தேவன் உங்களுக்கு தேவனா இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் அந்நிய விசுவாசிகளோடு பிணைக்கப்படக்கூடாது. தேவன் உங்களுக்கு தேவனா இருக்க வேண்டும் என்றால் மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு நீங்கள் விலக வேண்டும். தேவன் உங்களுக்கு தேவனா இருக்க வேண்டும் என்றால் விக்கிரகங்களை விட்டு விலக வேண்டும். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு எப்படி இருப்பேன்? பிதாவா இருப்பேன். நீங்கள் எனக்கு எப்படி இருப்பீர்கள்?
குமாரராயிருப்பீர்கள், குமாரத்தி இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார். புரிஞ்சுதா? ரோமர் 2ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம் புரிஞ்சதில்ல? நம்ம எவைகளை விட்டு பிரிய வேண்டும்? சொல்லுங்க, எவைகளை விட்டு பிரிய வேண்டும்? ஹலோ, அவ்விசுவாசிகளை விட்டு, உலகத்தை விட்டு, அடுத்து கள்ள சகோதரனை விட்டு பிரிய வேண்டும். இப்ப நம்ம பார்த்தது அவ்விசுவாசிகளை விட்டு நம்ம என்ன செய்ய வேண்டும்? அடுத்த வாரம் உலகத்தை விட்டு கள்ள சகோதரனை விட்டு பிரிய வேண்டும் என்கிற சத்தியத்தை நாம் தியானிப்போம். இந்த வசனம் இன்னொரு வசனத்தை கூட வாசிச்சு முடிக்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம், Praise God. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம். சரி, அந்த வசனம் வேண்டாம், நான் அடுத்த வாரம் அந்த வசனத்தை உங்களுக்கு நான் போதிக்கிறேன். டைம் ஆகிட்டோம். எல்லாரும் ஜெப நிலைமை எழுப்பி நிற்கலாமே. Praise God. நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்கலாமே. சபையே, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40வது வசனம் சொல்லுகிறது, மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு நீங்கள் விலக வேண்டும். ராமன், யார் விசுவாசி? யார் தேவனுடைய பிள்ளை? யாருக்கு தேவன் தேவனாயிருப்பார்? மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகிறவனுக்கு தேவன் தேவனாயிருப்பார். எல்லாரும் எழுப்பி நிற்போமா? நானும் நீங்களும் மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகவில்லை என்றால் நான் தேவனுக்கு பிள்ளையும் அல்ல, அவர் எனக்கு தகப்பனும். சபைகளில் சொல்லப்படுகிறது, காதுள்ளவன் சத்தமாய் சொல்லுங்க, உங்க பிள்ளைகள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்றால் மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு நீங்கள் விலகித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் என் ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். இன்னும் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், இந்த வசனத்திற்கு நீ தைரியமா கீழ்ப்படிஞ்சா கர்த்தர் உன்னை நிலைநிறுத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஊருக்கோ, தேசத்திற்கோ, குடும்பத்தாருக்கோ நீங்க பயப்பட வேண்டாம். நீங்கள் பயப்பட வேண்டிய ஒரே ஒருவர் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், என் குடும்பக்கார் என்ன சொல்லுவாங்க, ஊர் என்ன சொல்லும்? பைபிள் சொல்லுது, பயப்படாதே, மரித்தேன், சதா காலங்களிலும் முன்னோடு கூட இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லலாமா? என் பிள்ளைக்கு நான் உண்டு சபையில கல்யாணம் நடத்தினா ஊர் என்ன சொல்லும்? சொல்லிட்டு போட்டோம், உன் பிள்ளைய கர்த்தர் ஆசீர்வாதமா நடத்துவா. ஒரு ஆமென் சொல்லலாமே? சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. விசுவாசிக்க முடியுமா? உலகத்தோடு அவ்விசுவாசிகளோடு பிணைக்கப்படக்கூடாது என்றால் பிணைக்கப்படக்கூடாது. இது உபதேசம். எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எல்லாருடைய கண்களை மூடி, வேற ஒரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர